ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கியின் வரலாற்று தடங்களை பற்றிய ஆய்வு கட்டுரைகளை வரைவதற்கு மாணவர்கள் முன்வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாடு அறியும். அதேபோல் இடிதாங்கியை பற்றிய ஆட்டோபயோகிராபி ஒன்றை எழுத பிரான்ஸ் தேசத்து எழுத்தாளர் ஜான் பிளின் தன் பேனாவில் மையை நிரப்பிக் கொண்டிருப்பதாக மைனாவிடம் செய்தி சொல்லிவிட்டிருக்கிறார். முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு வந்திருக்கும் பன்னாட்டவர்கள் அனைவரும் இடிதாங்கியை எங்கே என்று தேடிக் கொண்டிருந்ததாக ஆஸ்திரேலிய நாளிதழ் 4 பத்தியில் செய்தி போட்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த இடியின் வெற்றி கொடி புகழின் உச்சில் பறக்கிறது என்று அர்த்தம். இடிதாங்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அரையடி ஸ்கேலால் அளக்கப்படுவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. களத்திலும் புலத்திலும் மாற்றங்கள் நடந்தால் பூகோளத்திலும் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று 5ஆம் வகுப்பில் படித்திருக்கிறேன். அதற்காக 5 கட்டமாக நடக்கும் பீகார் தேர்தலில் இடிதாங்கியின் அதிர்வலையில் இருக்குமா என்று கேட்பதில் நியாயம் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆனாலும் பீகார் பிபி வாசித்து கூப்பிட்டால் போவதையும் யாரும் தடுக்க முடியாது. பீகாரில் 5 கட்டமாக தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் எத்தனை கட்டமாக தேர்தல் நடக்கும் என்பதை இப்போதைக்கு அனுமானிக்க முடியாவிட்டாலும் தேர்தல் என்று வந்தால் அதில் கட்டம் இருக்கும் என்பதை மறுக்க முடியாது. பீகாரில் ஏறக்குறைய 1 மாத கால அளவிற்கு இந்த தேர்தல் நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் புதுமையாக சிந்திப்பதாக இருந்தால் ஒரு தேர்தலை பல கட்டங்களாக நடத்தி ஓராண்டு காலத்திற்கு நடத்தினால் ஆளப்போகும் 5 ஆண்டுகளில் ஓராண்டு மிச்சப்படுத்தலாம். மின்சக்தியை சேகரிப்பது போல, நீரை சேகரிப்பது போல ஆட்சி செய்யும் ஆண்டையும் ஓராண்டு சேமிக்கலாம் அல்லவா? எப்படி எனது ஐடியா? ஓராண்டு ஆட்சியை சேமிக்கும் போது ஓராண்டு கூச்சல் போடுவதையும் தொண்டை தண்ணி வீணாக செலவிடப்படுவதையும் சேமிக்கலாம். அமளி துமளி, வெளிநடப்பு மற்றும் உள்நடப்பு என்பது கூட 4 ஆண்டுகள் தான் நடைபெறும். ஏனென்றால் தேர்தல் காலங்களில் இதுவெல்லாம் நடைபெறாது என்பதை அனைவரும் அறிவர். இப்படிப்பட்ட ஆலோசனைகளை அள்ளி வழங்கினால் இடிதாங்கிக்கு முன்னால் 5 கட்டங்கள் போட்டு உருட்டுக்கட்டை கொஞ்சம் கடனுக்கு கொடு, கொஞ்சம் அடித்துவிட்டு தருகிறேன் என்று என்னிடமே கேட்கிறார்கள் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.